கவின் ரிலேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா நியர் வண்டலூர், அது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டரில் வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு டீசெண்டான ஒரு ஏரியாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியாக, இந்த சிட்டியில் இருக்கிற மாதிரி சவுண்டு பொல்யூஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியாவே வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ரோடு எல்லாமே பெரிய பெரிய ரோடு. இது வந்து ஒரு 35 அடி ரோடு. 35 அடி ரோடு. ஆக்சுவலாக 40 அடி. கொஞ்சம் அந்த வீடெலாம் கட்டியதானது உங்களுக்கு வந்து 35 அடி தான் தெரியுது. இப்போதைக்கு நல்லா வந்து ஒரு காமான ஒரு ஏரியான்னு சொல்லணும். பேவர் பிளாக்கில் ரோடு போட்டிருக்காங்க. ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ஓல்டு வீடு தான், டெமாலிஷ் கண்டிஷன் வீடு தான். ஆக்சுவலாக இது உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டியை. வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, வெஸ்ட் ஃபேஸிங் வீடு கட்டியிருக்காங்க. பட் நீங்கள் இந்த லேண்டு வாங்கினீங்கன்னா இடிச்சிட்டு நார்த் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸ் வச்சு வீடு கட்டலாம். 40 அடி ஃப்ரண்டேஜ், 61.5 லென்த்து. பின்னாடி கிணறு இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லார் வீட்லேயுமே கிணறு வச்சுருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட வாட்டர் வருதுங்க. காலையில் வரைக்கும் வந்துட்டுருக்குமா, கேட்ட வரைக்கும் மார்னிங் கொடுத்துட்ருப்பாங்க, அப்படி நிறுத்திடுவாங்க அப்படின்ட்டு. இதான் குழா, தண்ணி வந்துட்டுருக்கு. மார்னிங் எப்பவுமே வரும் அப்படின்றாங்க. நம்ம உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வந்து அப்போயே வந்து கார் பார்க்கிங்லாம் போட்டு தான் வந்து கட்டியிருக்காங்க. 25 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு. பில்டிங் நீங்கள் ரெனோவேட் பண்ணி எடுத்துனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் டெமாலிஷ் பண்ணிட்டு நான் வந்து கட்டிக்கிறனாலும் கட்டிக்கலாம். சுற்றி செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த ஏரியாவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே கிணறு இருக்குது. வில்லேஜ் அட்மாஸ்பியரில் தான் எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கும்னு விரும்புகிறவங்களுக்குலாம் அது சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன் அப்படின்னா பின்னாடி வந்து நல்ல ஒரு பெரிய கிணறு. இவங்க வீட்லேயும் கிணறு இருக்குது பக்கத்தில். இங்கே பாருங்கள், இதுலேயும் கிணறு இருக்குது. மேலே தண்ணி இருக்குது. தண்ணி நீங்கள் அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலேவே இருக்குது. சுற்றி வந்து பின்னாடி வந்து கார்டன் வைக்கிறது இடம் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து வீடும் கட்டிட்டு, இல்லை கீழே கார் பார்க் போட்டு மேலே ஹைட் ஏற்றி வீடு கட்டிட்டு சுற்றி நீங்கள் கார்டனும் வச்சுக்கலாம். பக்கத்து வீட்லேயும் கிணறு இருக்குது பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே கிணறு வந்து வச்சுருக்காங்க. அங்கேயும் கிணறு இருக்குது, இவங்க வீட்லேயும் வந்து கிணறு இருக்குது. சுற்றி வந்து எல்லார் வீட்லையுமே கிணறு இருக்குது. செட் பேக் பாருங்கள், நான் சுற்றி வந்துட்டுருக்கேன். சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. வீடு எங்கேயுமே வந்து 25 இயர்ஸ் ஓல்டாக இருந்தாலும் பின்னாடி ஏதாவது கிராக்கு அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஓல்டு ஹவுஸ் தான் வாங்கணும். நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். இவர் மரம் இருந்திருக்கு, கட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு பில்டிங்க்கு ஒரு டேமேஜோ எதுவுமே கிடையாது. பில்டிங் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இது மாடிஃபை பண்ணி கட்டினாலும் சரி, இல்லை இதுவே மாடிஃபை பண்ணாலும் சரி, அப்படி நீங்கள் வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கூட வச்சுக்கலாம். உள்ளே போகலாம். டீ கோட்டில் டோர் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில். கொஞ்சம் இங்கே கீழே ஸ்பேஸ் வந்து படிக்கட்டு கீழே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன வீடு கட்ட முடியுமோ அதுதான் கட்டியிருக்காங்க. ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம். இது ஒரு சின்ன பெட்ரூமு. அடுத்து வேறு ஒரு பெட்ரூம் இருக்குது. அது நம்ம வந்து லாக் பண்ணியிருக்காங்க, எடுக்கல. அது எதுவும் பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இது ஒரு பெட்ரூம் இருக்குது. நீங்கள் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணிக்கலாம். காமன் பாத்ரூம், இங்கே காமன் பாத்ரூம். இங்கே சின்னதாக ஒரு டைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா ரூஃப் ஹைட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு சின்ன கிராக் கூட இருக்காது. ஏர் கிராக் கூட கிடையாது. கிச்சன் மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும்தான் கொஞ்சம் வந்து அந்த இது வந்து கொட்டுது ரூஃபில், மற்றபடி வேறு எங்கேயுமே தெரியல. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.45 crore கோட் பண்ணுறாங்க. 1,45,00,000 ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க கூப்பிடுங்க. ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் பண்ணுவாங்க. தேவைப்படுறாங்க கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கு இல்லை ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்ட் பண்ணி தரோம். மேலே வந்து ஓப்பன் டெரஸ் தான் இருக்குது.